நம்மை நேசிக்கின்றபடியால் தம்முடைய வழிகளை நமக்கு வெளிப்படுத்தின நல்ல கர்த்தருக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாளுக்கான ஆதார வசனங்கள் ஜெபிக்க சங்கீதம் 119 40 உம்முடைய கட்டளைகளின் மேல் வாஞ்சையாயிருக்கிறேன், உமது நீதியால் என்னை உயிர்ப்பியும். துதிக்க சங்கீதம் 119 93 நான் ஒருபோதும் உம்முடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன், அவைகளால் நீர் என்னை உயிர்ப்பித்தீர். கர்த்தரை நேசிக்கிற அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவருடைய வார்த்தைகளை கை கொள்ள வேண்டும். அவர் நமக்கு கொடுத்த கட்டளைகளின்படி வாழ நம்மை ஒப்பு கொடுத்து அதற்கு பயந்து நடக்கும் பொழுதுதான் கர்த்தர் மீது நாம் அன்புள்ளவர்களாய் இருக்கிறோம் என்பது வெளிப்படும். உலக பிரகாரமான பெற்றோர் தங்கள் பிள்ளைகளுக்கு கூறுகிற வார்த்தைகளை அவர்கள் கீழ்ப்பணிந்து நடக்கும் பொழுதுதான் அந்த பெற்றோர் பிள்ளைகள் தன்னை நேசிக்கிறார்கள் என்றும் அவர்கள் தங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கிறார்கள் என்றும் அறிந்து கொள்வார்கள். அது போலவே பரமபிதாவாகிய நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளைகளையும் நியமங்களையும் நாம் நிறைவேற்றும் பொழுதுதான் கர்த்தரிடத்தில் நாம் வைத்திருக்கிற அன்பு புலப்படும். ஆகவே இந்த நாளில் கர்த்தர் நமக்கு அவருடைய வசனத்தின்படி வாழக்கூடிய வாஞ்சையை தர வேண்டும் என்றும், என்னாலும் நாம் அவருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்க நம்முடைய இருதயத்தை பக்குவப்படுத்த வேண்டும் என்று அதற்காக காத்திருந்து ஜெபிக்கலாம். நாம் மாத்திரமல்ல, நாம் குடும்பமாக கர்த்தரையே சேவிக்கவும் அவருடைய வார்த்தைக்கு பயந்து நடக்கவும் கர்த்தர் நமக்கு கிருபை செய்ய வேண்டும் என்றும், நம்முடைய இருதயத்தை அவருக்கு நேராக, அதாவது அவருடைய வார்த்தைக்கு நேராக திருப்ப வேண்டும் என்று இந்த நாளில் நாம் வாஞ்சையோடு அவருடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபிக்கலாம். துதிக்க வேண்டியது, நாம் நம்முடைய வாழ்வை கர்த்தருடைய வசனத்திற்கு ஒப்பு கொடுத்து வாழும் பொழுது கர்த்தர் நம்மை உயிர்ப்பித்து, அதாவது பாவத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்து பாதாள வல்லமையிலிருந்து நம்மை தப்புவித்து கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற மகிமையை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நம்மை உயிர்ப்பித்து உயர்த்துவார். ஆகவே அந்த நல்ல தேவனை நாம் மனதார நன்றியோடு ஸ்தோத்திரிக்கலாம்.